Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 13th எபிசோடில் இருக்கும். கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸை அப்கமிங் எபிசோடில் சொல்லிடுறேன். இந்த எபிசோடில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிடலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை சக்தி ராஜேஷ் கேட்குறாரு. அண்ணா, ரோஜா பார்ட் 2 க்ரூ அண்ட் கேஸ்ட் அப்டேட் சொல்லுங்கண்ணா. ஆக்ட்ரஸ் பிரியங்கா அண்ட் நியாஸ் நடிக்கிற ரோஜா சீசன் 2 சரிகம யூடியூப் சேனலில் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக ப்ரொமோ வந்தது வரைக்கும் வச்சு பார்த்தா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேஸஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் எதிர்நீச்சல் சீரியல் நந்தினி இருக்காங்க, அப்புறம் நம்ம மீனா அக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நியாஸோட ஃபேமிலி வந்து நியூ ஃபேமிலி தான். பிரியங்காவோட ஃபேமிலியில் ரோஜா சீசன் 1 இருக்கிற சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதுவுமே டவுட் தான். பிகாஸ் அர்ஜுன் ரோஜாவோட பொண்ணோட கதை தான் ரோஜா சீசன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க 2 பேருக்கு பையன் தான் சீசன் 1 இருந்தாங்க, இதில் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி மாதிரியே கேஸ்ட் அண்ட் க்ரூவும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரேமா சுரேஷ்குமார் என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா 7th சீரியல் சன் டிவியில் முடியும்னா சொல்லுங்க. அப்போ சொக்கத்தங்கம் சீரியல் எப்போ வரும்? 7th சீரியல் டிஆர்பி ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி 7th சீரியலோட ரேட்டிங் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த டைம் குறைஞ்சி தான் போயிடுச்சு. போக போக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்கமிங்கில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 7th சீரியலுக்கு எண் கிடையாது. சொக்கத்தங்கம் சீரியல் எந்த ஸ்லாட்டில் வரும் அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இப்போதைக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ரேமா சுரேஷ்குமார் தான் கேட்குறாங்க. அண்ணா, விகடன் நியூ சீரியல் விஜய் டிவி இரவா பகலா சீரியல் எப்போ வரும்? கேஸ்ட் க்ரூ டைரக்டர் சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக இப்போதைக்கு விகடன் இரவா பகலா அப்படிங்கிற டைட்டிலில் நியூ சீரியல் பண்ணுறாங்கிறத பற்றி மட்டுமே தான் இப்போதைக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிஷி ஏஞ்சல் என்ன கேட்குறாங்கன்னா, ஹாய் ப்ரோ, ராகவி சீரியல் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்? சீரியலில் ஜிஷ்ணுவா ஹீரோ. ஆக்டர் ஜிஷ்ணு, தேஜு, கண்மணி இவங்களாம் தான் அந்த சீரியலில் வந்து மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த சீரியல் பிரைம் டைமில் வரது தான் ஹை சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்பி வீடியோஸ் நந்தினி 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நந்தினி 2 அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதி அப்படிங்கிற ஒரு சீரியலில் கொண்டு வந்தாங்க. பட் அந்த சீரியல் வந்து கொரோனா காரணமாக பாதிலே சீரியலோட ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி சீரியலுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னமே நந்தினி 2 அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு சீரியல் வருமாங்கிறது பெரிய டவுட் தான். நெக்ஸ்ட்டுமே ஜிஎஸ்பி வீடியோஸ் தான் கேட்குறாங்க. ப்ரோ, சுந்தரி 3 வருமா? ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் கேப்ரில்லா வந்து 1 இயர்க்கு அப்புறமா தான் நான் எந்த சீரியல்னாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் சன் டிவியில் வருவேன்னு சொல்லி கன்ஃபார்மாக வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்ததுக்கப்புறம் வேணால் சுந்தரி 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் முகமது ஃபர்கான் என்ன கேட்குறாங்கன்னா, லக்ஷ்மி சீரியல் 1:30க்கு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்குறாரு. இப்போதைக்கு லக்ஷ்மி சீரியலுக்கு டைம் சேஞ்சஸே கிடையாது. 2:30க்கு தான் அது எப்பவும் போல் டெலிகாஸ்ட் ஆகும். திருமுருகன் சார் ப்ராஜெக்ட் எப்போ வரும்? ஸோ அப்கமிங்கில் நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சீரியல் தான் திருமுருகன் சார் சீரியல். பட் இது வரதுக்கு இன்னுமே டிலே ஆகும். டிசிடிசி சீசன் 2 பார்த்தீங்கன்னா மாமா மனசில் ஷோ முடிஞ்ச உடனே வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதையுமே மீடியா மெசன்ஸ் தானே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் புவி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து மல்லி சீரியல் 9:30 நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 10 மணிக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன சீரியல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு கிடச்சிது. அத்திப்பூக்கள் அந்த மாதிரி சீரியல்ஸ்க்குலாம். பட் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸ் நல்லா இல்லை, நான் பிரைம் டைமில் நல்லா இல்லை. ஸோ இதனால் விகடன், ராடான் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் மறுபடியும் சன் டிவிக்கு வருவாங்களான்னு கேட்குறாங்க. பிக்கஸ்ட் டவுட் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சன் டிவி. 2 பேருமே சன் டிவி விட்டு போயிட்டாங்க. திரும்ப வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அந்த எபிசோடில் ஓரளவு கம்மியான கமெண்ட்ஸ் தான் நான் சொன்னேன். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் பெருசாக இருந்ததுனால வீடியோவோட லென்த்தும் அதிகமாக போயிடுச்சு. அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.